சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிவிட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க, என்ன மறந்த. சாரிடா மச்சான், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ அப்பதே வந்துட்டியோ? இல்ல நான் வந்து ஒரு மணி நேரம் தான் இருக்கும். இதோட பாத்தீங்கன்னா ஒரு 3வது கப்பு காபி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். 3வது கப் காபி குடிச்சிட்டியா? சாரிடா மச்சான், வர வழியில டிராபிக், அதான் லேட்டு. ஓகே இப்ப தெரியும். என்னடா பரத் சிரிச்சுக்கிட்டே இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? சரி ஓகே, காபி குடிக்கியா? சரி நீ போலீஸ்கார மோகன்பா, நீங்க அப்படி ராயலா தான் குடிப்பீங்க. ஆமா பரத், பரமத்துல ரொம்ப டிராபிக்கோ? பரத் சும்மா சொல்லாத. இந்த போலீஸ்காரன் ஒரு காலத்துல வாயில பொய்ங்கிறதே வராது. ஆனா என்னைக்கு சிஸ்டரை கல்யாணம் முடிச்சானோ அன்னையில இருந்து அவன் வாயில வர்றது ஃபுல்லா பொய் தான். ஆமா பரத், அப்புறம் ஏன் லேட்டு? டேய், அவன் சொல்றானே, அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம சொல்றான். நிஜமாவே வர வழியில டிராபிக்கா தான் இருந்துச்சு. என்னது, அம்மா அப்பாவை அடிச்சாங்களா? பரத், இவன் சும்மா தெரியாம சொல்றான், அடிக்கலாம் இல்ல. சும்மாரு, சின்ன பையனா அவன் தான் கரெக்டா சொல்லுவான். அப்புறம் பரத், அப்புறம் எப்படி உங்க அம்மா வெளியே விட்டாங்க? கார்த்திக், என்ன தினம் வீட்டுல முத்த காட்சியா? இவன் ஒருத்தன் சரி சின்ன பையன் தானே, என்ன தெரிய போகுதுன்னு நம்ம செஞ்சா, இவன் அதெல்லாம் பார்த்துட்டு யாருக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா ஓட்டுவானா அவன்கிட்டயே ஓரலால சொல்றான். ரொம்ப ஃபீல் பண்ணாத மச்சான், உன் பையனுக்கு நீ நல்லாதான் ட்ரைனிங் கொடுக்குறா. இப்ப நீ சிஸ்டர் கோபடமத்துல என்னெல்லாம் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்துறியோ, இதையே பாத்துக்கிட்டு நாளைக்கு உன் பையன் லைஃப்ல அது அவனுக்கு யூஸா இருக்கும்ல. சரி சொல்லு மச்சான், என்னமோ அர்ஜென்டா பேசணும்னு சொன்னியே, சொல்லு. கார்த்திக், எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே மாட்டுக்கு. சோனி என் ஒய்ஃப் தானே? ஆமா, அவங்க உன் ஒய்ஃப் தான், அதுக்கு என்ன? அவ என் ஒய்ஃப் தானே. ஆனா என்னமோ தெரியலடா, அவகிட்ட நான் பேசவோ நெருங்கவோ போனா எனக்கு வேற ஒரு பொண்ணோட உருவம் தெரியுதுடா. என்னது, வேற ஒரு பொண்ணோட உருவம் தெரியுதா? ஏய், அவங்க அந்த பொண்ணு எப்படி இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுதா? அதுதான் தெரியல, அந்த பொண்ணோட முகம் சரியா தெரியல. ஆனா அந்த பொண்ணை பார்க்கும்போதுல எனக்கு ஏதோ ஒரு உணர்வு எனக்குள்ள வருது. அவங்கள நான் ரொம்ப நாள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுடா. ஓ ஒய்ஃப் சோனி பக்கத்துல போனாலே அந்த பொண்ணோட உருவம் உனக்கு தெரியுதா? ஆமா மச்சான், அதுதான் என்ன இன்னும் பயமுறுத்துது. அவகிட்ட நெருக்கமா இருக்கும் போதெல்லாம் ஒரு நொடி இந்த பொண்ணோட உருவம் வந்துட்டு போகுதுடா. மச்சான் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவனுக்கு உங்க ஒய்ஃபோட ஞாபகம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். நம்மளால இப்ப இவங்கிட்ட சொல்லவும் முடியாதே. கார்த்திக், ஏன்டா அமைதியா இருக்கா? எனக்கு இதை நினைக்கும் தலை வலிக்குதுடா. இதுல இருந்து வெளியே வர ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லு. சொல்யூஷன் தானே நான் சொல்றேன். நீ ஏன் உன் ஒய்ஃப் கிட்ட நெருங்கி போற? அந்த பொண்ணுகிட்ட நீ நெருங்கி போகாம இருந்தா அந்த பொண்ணோட பின்பம் உனக்கு வராதுல்ல. உனக்கு மராதம் காத்து போச்சா? சோனி என் ஒய்ஃப்டா, அவ பக்கத்துல நான் போகாம பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு பக்கத்துலயா போக முடியும்? பாடா மச்சான், என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுவான்னு பார்த்தா என் பொண்டாட்டி பக்கத்துல போகாதன்னு ஒரு குண்டத்துக்கு போடுறா. நீ மட்டும் இல்ல, எங்க வீட்டுல உள்ளவங்க தான் அவ பக்கத்துல போவாத என்னமோ அவ கரண்ட் ஷாக் அடிக்கிறவ மாதிரி பயமுறுத்துறாங்க. சரி ஓகே, நான் சீரியஸாவே சொல்றேன். இப்போ உன் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. உன் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நீ என்ன பண்ற, பீச் பார்க்குன்னு போய் ரிலாக்ஸா உட்காந்துட்டு வா, நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். ஒரு சின்ன டவுட். சொல்லு. இல்ல மச்சான், பீச்சி பார்க் எல்லாம் போனா என் ஒய்ஃப் சோனியும் கூட்டு போவேன்.
கூட்டிட்டு போனா அங்க சும்மா இருக்க முடியாது. கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணதான் செய்வேன். அப்போ அந்த பொண்ணோட உருவம் வரதானே செய்யும். அப்புறம் எப்படி அங்க நான் ரிலாக்ஸா இருக்க முடியும்? அடிங்க வர்ற கோவத்துல இப்படி கையில இருக்க காப்பியை மூஞ்சில ஊத்துருவேன் சொல்லிட்டேன். ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நீ தனியா போன்னு சொன்னா அங்கேயும் உனக்கு ரொமான்ஸ் கேக்குதோ? உன் ஒய்ஃப் கிட்டே ரொமான்ஸ் பண்ணும் போது தானே அந்த விண்பம் வருது. நீ கொஞ்ச நாள் ரொமான்ஸ் பண்ணாம இருந்து பாரேன். கார்த்திக், நீ பண்றதெல்லாம் அநியாயமா தெரியலையா? அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றிய. உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? நீ மட்டும் சிஸ்டரை சமாதானப்படுத்துறதுக்காக அப்பப்போ கிஸ் பண்ணுவா, நான் விலகி நிக்கணுமா? உன்கிட்ட போய் கேட்க வந்த ஒரு ஐடியா. கனவுல இருந்து என்ன வெளியே கொண்டு வா, நீ ஒரு ஐடியா கேட்டா என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி தர்றதுக்கு நீ ஐடியா கொடுக்குறா போடா வெண்ண. சாரிடா ரகு, உன் ஒய்ஃபோட ஞாபகம் தான் அந்த பொண்ணுகிட்ட உன்னை நெருங்க விட மாட்டேதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் உன்கிட்ட இதை என்னால சொல்ல முடியல. ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் பண்ற துரோகம் தான். ஆனா எல்லாம் உன் நல்லதுக்காக மட்டும்தான்டா. சாந்தி, வடக்கு தெரு தனா வீட்டுல நேத்து எது சண்டையாமே? நைட்டு ஃபுல்லா சத்தமா கேட்டுட்டு இருந்துச்சு. அது பார்வதி, அவ புருஷன் எது சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராம அந்த தருதல குடிகாரன் கூட போய் குடிச்சிட்டு கிடந்தானே, அதுக்குதான் அந்த நாய் கத்திட்டு கிடந்துச்சு. ஆனாலும் ஒரு பொம்பளையா? சி, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. அந்த பொம்பளை வீட்லலாம் சண்டை இல்லாத நாளே கிடையாது, தினமும் சண்டை தான். ஆனா காலையில ஆச்சுன்னு வச்சுக்கோ, வீட்டு திண்ணையில உட்காந்து 2 பேரும் கொஞ்சம் காப்பி குடிச்சிட்டு இருப்பாவ. ஆனா நைட்டு அவ்வளோ சண்டை போடுவாவ. எனக்கு அதெல்லாம் பார்க்கும் போது எரிச்சலா வருது. ஆனா புத்தி அப்படிதான். அவன் புருஷன் சம்பளத்தெல்லாம் அப்படியே அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா தடவுன்னு தடவுவா. அதே அந்த மனுஷன் அவர் சம்பள பணத்துல இருந்து ஒரு 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ குடிச்சிட்டு வந்துட்டான், கத்துன்னு கத்தி அந்த மனுஷனை வெளியே தள்ளி கதவு மூடிடுவா. இதே வேலைதான் அவளுக்கு. இதெல்லாம் ஒரு மேட்டரா? அதை விடு பார்வதி, இதோட ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, உனக்கு தெரியுமா? பெரிய விஷயமா? என்னது சாந்தி? இந்த கீழே தெருவுல இருக்கல ராசத்தி, அவளுக்கும் அவன் மருமகளுக்கும் ஒரே அடிபடி சண்டையா. அவங்க 2 பேத்துக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லையாமே. இது எப்ப நடந்துச்சு? மாமியாரு எது சொன்னாலும் மருமக கேட்க மாட்டுக்கலாம், எதிர்த்து பேசுறாளாம். திடீர்னு இடிய புரிய விடு, வீட்டை விட்டு வெளியே போனே அவன் மாமியார் சொல்லிட்டாளாம். அவ ஒரே ஒப்பாரி வச்சிட்டு கிடந்தா. இப்போ உள்ள பொண்ணுங்களே அப்படிதான். முன்னாடிதான் மாமியார் எது சொன்னாலும் சரியத்தன்னு நம்ம அவங்க சொல்றதெல்லாம் படணும். ஆனா இப்போ நம்ம அவங்கள ஒரு வார்த்தை சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நம்மளையே அந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு எல்லாம் கால கொடுமை. அப்புறம் சாண்டி, இந்த தெற்கு தெரு முனியம்மா இருக்கால, அவ பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்களா, உனக்கு தெரியுமா? யாரு மாப்பிள? இந்த மளிகை கடைக்காரன் இருக்கானே, அவனோட பையனா? ஆமா, அந்த மல்லிகை கடைக்காரன் பையன் தான். அந்த மல்லிகை கடைக்காரன் வரதட்சணையா தன் பையனுக்கு என்னெல்லாம் கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? ஒன்னும் கேட்கலையா. நான் கூட வரதட்சணையா காரு பங்களான்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைச்சா நீ ஒன்னும் சொல்லலன்னு சொல்ற. அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா, நல்ல லட்சணமா. அந்த மளிகை கடைக்கார பையன் கரிச்சட்டி மாதிரி இருப்பான். அவனுக்கு அந்த பொண்ணு பார்த்தாதாங்க, இதுல வேற இவளுக்கு வரதட்சணை கேடாங்க. அது உண்மைதான். நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணத்தை பண்றதை விட கல்யாணம் முடிச்சு நம்ம குடும்பத்தை சண்டை சற்றவை இல்லாம காப்பாத்துறதுதான் பெரிய விஷயமா இருக்கு. சரி, நம்ம ஊர்ல உள்ள எல்லார் வீட்டு விஷயங்களையும் பத்தி பேசியாச்சு. ஏதாச்சும் விட்டு போயிருக்கா? யார் வீட்டையாச்சும் பத்தி பேசாம இருக்குமா? கதை வேற எதுவும் இருக்கா? இன்னைக்கு நம்ம ஊர்ல நடந்த விஷயங்கள் இவ்வளவுதான், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படி ஏதாவது 1-2 விட்டு போச்சுன்னா நாளைக்கு அதையும் விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன். வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லையா? மணி 3 தான் ஆகுது, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசிட்டு போலான்னு நினைச்சேன். இனி யார பத்தி பேசுறது? சாந்தி, இந்த உட்காந்துருக்கேன் ராகுல், அவன் 4-5 நாளா வெளியே விளையாடவே வரலையே. இன்னைக்கு மட்டும் எப்படி அவங்க அம்மாக்காரி வெளியே விளையாட விட்டா? அம்மாக்காரியே ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னும் வரலன்னு நினைக்கேன். அதான் அந்த பையன் வந்து விளையாண்டுட்டு கிடக்கான். சரி, இன்னும் அரை மணி நேரம் இருக்குன்னு சொன்னியே, நேரம் போக மாட்டேதுன்னு வேற சொல்ற. அவன்கிட்ட ஏதாவது கேட்போம், அவன் வீட்டு விஷயம் அவன் மூலமா ஏதாவது வெளியே வருதான்னு. அதுவும் சரிதான் பார்வதி, அவ அம்மா வர்றதுக்கு என்ன ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அதுக்குள்ள அந்த பையன்கிட்ட எதையாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அம்மா கறி மட்டும் கேட்டா தாடகம் மாதிரி ஆடுவா. போய் சந்தியா, என்ன கோலமே போடுற?
என்ன மாமா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். சும்மா தானே இருக்கேன், வேற என்ன பண்ண முடியுது காலையிலேயே. சரி நான் வரேனே, என்ன எங்கேயாவது பாக்குறியா? கோலத்தையே தான் பாத்துட்டு இருக்கா? நீங்க வர்றதெல்லாம் நான் பார்த்தேன் மாமா. நீங்க கதவை திறந்தீங்களா அப்பவுமே சத்தம் கேட்டுச்சு. சரி வரட்டுமே தான் நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ கோலத்தையும் போட்டுட்டு என்னையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா என்ன? சரி இப்ப என்ன மாமா உங்களுக்கு வேலை எதுவும் இல்லையா? காலையில எந்திரிச்சனே வயக்காட்டுக்கு போயிருவீங்க, இப்போ போகல. முன்னாடிலாம் நீ 8 மணி வரை தூங்குவ, நான் உன்கிட்ட சொல்லிட்டு வயக்காட்டுக்கு போவேன். ஆனா இப்போ மேடம் எனக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு பெருக்கி பர் கோலம் எல்லாம் போடுறீங்க. உன் அழகா ரசிச்சுட்டு தான் வெளியே போக வேண்டியதா இருக்கு. ஆமா இப்ப நீங்க புதுசா போய் சொல்றதுக்கு கத்துக்கிட்டு வரீங்க தெரியுமா? ஏய் சந்தியா, நான் பொய் சொல்லல. நீ அழகா இருக்கிற, நீ அழகா இருக்கிறத பாத்துட்டு நீ அழகா இருக்கன்னு சொல்லாம இருக்க முடியுமா? அழகா இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா அழகான பொண்டாட்டி தினம் எவ்வளவு வேலை செய்யறேன் தெரியுமா? காலையில எழுந்திரிச்சு துணி துவைச்சு சமைச்சு துணி மடிச்சு வீட்டை பெருக்கி, ஐயோ அவ்வளவு வேலை. ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யறீங்களா மாமா இந்த அழகான பொண்டாட்டிக்காக? இப்ப என்ன, என் அழகு பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சு தரணும். இன்னைக்கு நீ ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், நானே எல்லா வேலையும் பண்றேன் சரியா? நிஜமாவா? அப்ப நீங்க வயக்காட்டுக்கு போகலையா? இந்த அழகான சிரிப்புக்காகவே இன்னைக்கு நான் வயக்காட்டுக்கு போகல, உன் கூடயே இருந்து உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரேன். ஆமா வீட்டுல இருந்து இன்னைக்கு செஞ்சு தரேன்னு சொல்றது பெருசு இல்ல. பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், அப்புறம் எதிர நிறைய வேலை இருக்கும். செஞ்சிருவீங்களா? செஞ்சுட்டா போச்சு. ஆனா ஒரு கண்டிஷன், நான் வேலை செய்யும் போதெல்லாம் அங்க நீ என் பக்கத்துல இருக்கணும். பக்கத்துல இருந்து என்ன சைட் அடிச்சுட்டே இருக்கணும். அப்பதானே எனக்கு எனர்ஜியா இருக்கும். அது சரிதான். நீங்க சொல்றத பார்த்தா வேலையெல்லாம் நான் தான் செய்யணும் போல இருக்கு. நீங்க தான் என்ன உட்கார்ந்து சைட் அடிப்பீங்க போல இருக்கே. அட சந்தியா, உன்னை சுத்தி சுத்தி நான் சைட் அடிக்கிறதே எனக்கு ஒரு ஃபுல் டைம் ஒர்க் தான். அப்போ சுத்தி சுத்தி சைட் அடிப்பீங்க. முழு நேரம் வேலையா பாக்குறீங்க. என்ன சுத்தி சுத்தி நீங்க சைட் அடிச்சா அப்புறம் நான் உங்களுக்கு சம்பளம் தரணுமே. சம்பளம் தானே, காலையில இருந்து நைட்டு வரையும் சிரிச்சுக்கிட்டே இரு, என்ன லுக் விட்டுட்டே இரு, அது போதும். அது மட்டும் போதுமா? நீ இப்பெல்லாம் தினமும் கோவப்படுறல, அதனால மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் என்கிட்ட ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே பேசணும். அந்த ஒரு நாள், அதுதான் எனக்கு இந்த மாசத்துக்கு ஒரு நாள் போனஸ். அது மட்டும் என்னால முடியாது. அப்ப உங்களுக்கு சம்பளமும் கிடையாது, உங்களுக்கு வேலையும் கிடையாது. கிளம்புங்க மாமா. நீ சம்பளம் தரட்டி என்ன, எனக்கு எப்படிலாம் சம்பளம் தேவைப்படுதோ அத உன்கிட்ட இருந்து அப்பப்போ நான் எடுத்துக்கிடுவேன். சீச்சி காலையிலே காலங்காத்தலே சி வாய் மூடிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க மாமா. நீ இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அதுவும் இந்த வெக்கப்பட்டு நீங்க போங்கன்னு சொல்லும் போது இன்னும் அழகா இருக்க. இந்த வெக்கத்தை விட்டுட்டு எனக்கு போக மனசே இல்ல. போங்க மாமா. என்னமோ நேத்து தான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்றீங்க. நமக்கு 2 குழந்தை இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? நமக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளவு வயசானாலும் சரி, நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வயசு 15 அடிவாடி மாம்பிஞ்சு பாவம் என் நெஞ்சு என்ன பார்த்து நீ கொஞ்சு பார்வை திருப்பாச்சி உன் திங்கள் இருப்பாச்சி பொண்ண பார்த்தாரே கண்ணா பின்னான்னு நீ அழகு இருக்கிறிய கண்கள் என்னும் மாடவி இந்நாளும் இந்நாளும் கைகோர்த்து போகும் பாதை கைகோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றுதே சொல்லாத எண்ணங்கள் பொல்லாத ஆசைகள் உன்னாலே சேருதே பாரம் கூடுதே தேடாத தேடல்கள் காணாத காட்சிகள் உன்னோடு காண்பதில் நேரம் போகுதே சின்ன சின்ன ஆசை உளத்தி கீர்த்திக்கி பேச மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காத்தோட வீச. என்ன என்ன லுக்கு? அங்க பாருங்க உங்க பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்றான்? அவன் பொண்டாட்டி அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆளும் காத்தாலே பொண்டாட்டி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும். என் பையன் போய் என்னெல்லாம் பேசி அவ்வளவு அசத்திக்கிட்டு இருக்கான். என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட வந்து இப்படி நீ பேசிருப்பீரா? காலையில எழுந்தோன்னு பொண்டாட்டி முகத்தை பார்த்து பேச ஒரு முக ராசி வேணும். என்கிட்ட அந்த முக ராசி இல்லையோ? ஐயோ இல்லன்னா சொல்ல மாட்டேன். காலையில எழுந்துச்சன நீ பத்திரகாளி மாதிரி விளக்கமாற வச்சுக்கிட்டு தான் நிக்கிற. என்னைக்காவது கோலம் போட்டுட்டு இருந்திருக்கியா? ஐயோ வெள்ள மண்டையா, முத தூக்கணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். நான் தூக்கம் முதலே எந்திரிக்கிறது, அப்புறம் அந்த ஆள டீ கடைக்கு
ஓடிடுறது. நான் எல்லா வேலையும் முடிச்சு வயக்காட்டு போனவர் தான் வர்றது. அப்புறம் எப்ப நீங்க ரசிக்கிறது என்ன? அது வந்து நீ தூக்கும் போது நல்ல தலையெல்லாம் அடிச்சுட்டு பூ வச்சுட்டு இருந்தா பாக்குற மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ நைட்ல இருந்த மாதிரி தானே அப்படியே இருக்கா. நைட்டே பார்க்க முடியாது, அதான் காலையும் எதுக்கு பாக்கணும்னு அப்படியே ஓடிடுவேன். ஆமா, கழுதைக்கு எங்க தெரியும் கற்பூர வாசனை. பொண்டாட்டி நல்லா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ரசிக்கணும், அதான் நல்ல புருஷன். உமருக்கு ரசிக்க தெரியல, நீ ஒத்துக்குங்க. என் பையன் என்ன மாதிரி காதல் இளவரசன், அப்படியே காதல் மலை அள்ளி அள்ளி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த கிறுக்கி கிட்ட. உனக்கு இந்த நேரத்துல கூட நான் உன்ன ரசிக்கலன்னு கோவம் இல்ல, உன் மகன் அவளை ரசிச்சிட்டு இருக்கா, அதுதான் உனக்கு வயிற்றுச்சல். நீ வயிறு எரிஞ்சுக்கிட்டே இரு, நான் டீ கடைக்கு போறேன்பா. ஆமா, பேசுனதெல்லாம் போதும். நான் அந்த கொஞ்சம் இருக்க கோலத்தையும் முடிச்சிட்டு வரேன். அத்தை வேற நம்மள லுக்கு விட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க உள்ள போங்க. சரி சரி, நீ கோடை போட்டுட்டு வா, நான் உனக்கு காபி போட்டு வைக்கிறேன். சரி மாமா. மாமா, தம்பியை போய் எந்திரிச்சிருவான், அவனுக்கும் கொஞ்சம் பாலாத்தி வச்சிருங்க. சரி சந்தியா. அப்பா விஜய், நானும் இங்கதான் இருக்கேன். எனக்கும் ஒரு கப்பு காபி கிடைக்குமா? உங்களுக்கும் சேர்த்தே போடுறேமா. பொண்டாட்டிக்கு காபி போட்டு கொடுக்கானா? காபி போட்டு இனி அவளுக்கு நீ என்னெல்லாம் பண்றியோ அதை எனக்கும் பண்ணணும். உன்னை பண்ண வைப்பேன்டா. எவ்வளவு அடிச்சாலும் என் அத்தை திருந்த மாட்டுக்காங்களே. ராகுல், நீ ஏன் 2-3 நாளா விளையாடவே வரல? நீ விளையாட வருவன்னு நான் இங்க நின்னு உனக்காக பாத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? போல சதீஷ், அன்னைக்கு உங்க அம்மா கூப்பிட்டு எங்க அம்மாட்ட சொன்னல, எங்க அம்மா அடிச்சாங்கல்ல, இனி வெளியே விளையாடவே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் நான் வரல. அப்போ இப்ப மட்டும் எப்படி விளையாட வந்தா? உங்க அம்மா வீட்ல இல்ல, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. எங்க அப்பா வெளியே போயிருக்காரு, அதான் நான் விளையாட வந்தேன். ஏய் ராகுல், உங்க அப்பா எங்கடா இருக்காங்க? எங்க அப்பா இங்க தானே இருக்காங்க. இல்லடா, இது உங்க அப்பா இல்லடா, உங்க அப்பா வேற யாருன்னு உங்க அம்மா சொல்லலையா உன்கிட்ட? இல்ல, எனக்கு அப்பா எழிலப்பா. இல்லடா, எழில் உங்க அப்பன் கிடையாது. உங்க அம்மா கூட சும்மா சுத்தி தலையிறா. உங்க அப்பா வேற எவனோ? இல்ல, உங்க அப்பா எழிலப்பா தான். நீங்க ஒரு பத்தி எதுவும் சொல்லாதீங்க. ஏன்டா கோவப்படுறா? உனக்கு உங்க அப்பா யாருன்னு தெரியல, நாங்க கேட்டா உனக்கு கோவம் வருதாங்க தானே? ஒன்னு சொல்லி என்ன குத்தம்? உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லி வளர்த்திருக்கணும் உங்க அப்பா யாரு நீ. எங்க அம்மா மட்டும் எதுவும் சொல்லாதீங்க, எங்க அம்மா பாவம். அம்மா, அம்மா மேல ரொம்பதான் பாசம், ஆனா அப்பா யாருன்னு கேட்டா அழுறான், அழுமூஞ்சி பைய. எப்பா ராகுலு, உங்க அப்பா எழிலு ராத்திரி உங்க கூட படுப்பாரா இல்லாட்டி வெளிய எங்கும் படுப்பாரா? எங்க வீட்ல படுக்க மாட்டாரு, அப்பா அங்க வீட்லயே படுப்பாங்க. இவனுக்கு என்ன தெரிய போகுது? இந்த சின்ன வண்டி சீக்கிரத்துல தூங்கிரும். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நைட்டு நைசா எழில் அவ வீட்டுக்குள்ள போனா யாருக்கு தெரிய போகுது? ஓ, அப்படி சொல்றியோ? அப்படி கூட நடக்குமா? நடக்கும் நடக்கும், அவளெல்லாம் நம்ப முடியாது. பாக்க அப்படியே பச்சோந்தி மாதிரி மூஞ்ச வச்சு தலைவா. உள்ள என்ன கூத்து பண்ற அவள, நமக்கு என்ன தெரியும்? இந்த பாரு ராகுலு, நீ எழில அப்பான்னு சொல்றல, அவரு உன் அப்பன் கிடையாது, உங்க அம்மா தான் எழில வச்சிருக்கா. உங்க அம்மாட்ட உனக்கு அப்பா இருக்கானா இல்லையான்னு கேளு. என்ன? எனக்கு அப்பா இருக்காரு, எழில அப்பா இருக்காங்கல்ல, அவங்க தான் எனக்கு அப்பா, அவங்க தான் எனக்கு அப்பாவே. மூஞ்ச பாரு, நல்லா கோட்டா மாதிரி வச்சுக்கிட்டு. எலி நல்லா திங்கிறதுக்கு வாங்கி கொடுக்கான்ல, அதனாலதான் அவனை அப்பன்னு இவன் கணச்சிட்டு அலையிறான். இவனும் அவ அம்மாவும் எழில்கிட்ட இருந்து நல்ல காசை கறக்குறாளுங்க. புருஷனை பிரிஞ்சுட்டு வந்துட்டேன், தனியா இருக்கேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவா. எங்கேயாவது புருஷனை பிரிஞ்சுட்டு வந்த சோகா மூஞ்சில தெரியுதா? எழில கண்டுட நல்ல பல்ல காட்டி பேசிட்டு இருப்பா. பாரு ராகுலு, உனக்கு அப்பன் யாருன்னு தெரியல, உங்க அம்மா சொன்னாதான் உனக்கு அப்பன் யாருன்னே தெரியும். அப்புறம் இந்த எழில அப்பன்னு சொல்றத ஃபர்ஸ்ட் நிறுத்து, பார்க்க சகிக்கல. அம்மா நான் சொல்லி கொடுப்பேன், எனக்கு அப்பா இல்லன்னு சொல்றீங்களே. நீங்களா பொம்பளைங்க தானடி, ஒரு பச்சை குழந்தைகிட்ட அசிங்கமா கேக்குற நீ. அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அவனை இப்படி பேசி கஷ்டப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? நாங்க அப்படி என்ன உன் பையனை காயப்படுத்தணும்? உண்மையா தானே கேட்டோம். உன் பையனுக்கு அவன் அப்பா யாருன்னு சொல்லிருக்கியா? அவன் அப்பா யாருன்னு தெரியுமா? என் பையனுக்கு அவன் அப்பா யாருன்னு தெரிஞ்சா என்ன, தெரியாம இருந்தா உங்களுக்கு என்ன? இல்ல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஆனா இந்த பிஞ்சு மனசுல இப்படி அசிங்கமான விதைய விதைக்கிறீங்களே, இது தப்பு உங்களுக்கு தெரியலையா? நீ ஒழுங்கா வாழ்ந்துருந்தா உன் பையன்
கிட்ட நாங்க இப்படி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீ உன் பையன் கிட்ட ஆமா அப்ப யாருன்னு சொல்லி வளர்த்திருக்கணும். சொல்லி வளர்த்தா அவன் ஏன் எலியில கை நீட்ட போறான்? பாருங்க, இவன் யாரோட பிள்ளைன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணுமா? இவன் இவன் என்னோட பிள்ளை, போதுமா? உன்னோட பிள்ளைனா உன் புருஷன் இல்லாம இவனை நீ தனியா பெத்துட்டியோ? என்ன பார்த்து கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட லட்சணம் என்னன்னு உங்க மனசாட்சி கிட்ட ஒரு தடவை கேளுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கலாம் எந்த கேள்வினாலும். ரொம்ப தான் சீனை போடுவா. நான் புருஷனை விட்டு வந்துட்டேன், தனியா வாழ போறேன், தனியா வாழ்ந்து காட்டுவேன்னு வேணுமோ புதுமை பெண்ணு மாதிரி சீனை போடுவா. இதெல்லாம் நாங்க நம்புறோம். இந்த பாருங்க, ஒரு பொண்ணு தனியா வாழ்றானே அவளோட வாழ்க்கையை பத்தி கதையா பேசுறது உங்களுக்கு வேணா பொழுதுபோக்கா இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தை ஒரு குழந்தையோட மனசை எவ்வளவு காயப்படுத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? அத அனுபவிக்கிற எங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப தான் கோவப்படுற. உன்னை பத்தி நாங்க பேசாம இருக்கணும்னா நீ ஊர் வாய்க்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நீ நடந்துக்கணும். பாருங்க, நான் உங்களுக்கு நிரூபிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மனசாட்சி படி நான் நல்லாதான் நடந்துக்குவேன். அப்புறம் இனி ஒரு தடவை என் பையனை கூப்பிட்டு ஏதாச்சும் பேசி அவனை கஷ்டப்படுத்துனீங்கன்னா நான் மனசே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஏண்டா, எதுக்குடா போய் சாக்கடையோட வந்து உட்கார்ந்து கிடக்கா? உன்னை வெளியே வராதுன்னு எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா வேலைக்கு போனாலும் வீட்டுக்குள்ளேயே உட்கார வேண்டியதானடா. ஏன்டா இப்படி வெளியே வரா? இப்படி இங்கெல்லாம் வந்து உட்கார போய்தானே கண்டவங்க கண்டதெல்லாம் பேசுறாங்க. ஏன்டா இப்படி அம்மாவை கஷ்டப்படுத்துறா? ஏய், யார சாக்கடைன்னு சொல்றா? பாருங்க, நான் என் பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கேன், அமைதியா இருங்க. அம்மா ராகுல், இங்க இருக்க இருக்க நமக்கு தான் அசிங்கம். வா வீட்டுக்கு போலாம். வாங்க சோனி, ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டீங்களா? எழில் இவ்வளவு நேரம் என் கூட தான் இருந்தான். நான் இப்பதான் அர்ஜென்ட்டா வெளியே கிளம்புற வேலை இருந்துச்சு, போயிட்டு வந்தேன். நீங்க வந்திருக்கீங்க, சொல்லுங்க. உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப் தானே, அதுக்கே இவ்வளவு தயங்குறீங்க? சொல்லுங்க, எதனால பண்றேன். இந்த பாருங்க எழில், இந்த ஊர்க்காரங்க உங்களையும் என்னையும் இணைச்சு வச்சு பேசுற பேச்சு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. அதனால அவங்க வாய் அடிக்கிற மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முடிவா? என்ன முடிவு எடுத்திருப்பாங்க? எல்லாரும் என்னையும் சோனியும் இணைச்சு வச்சு பேசுறதுனால என்னையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருப்பாங்களோ? அப்படி மட்டும் முடிவு எடுத்திருந்தா நான் இவ்வளவு நாள் கண்ட கனவு நிஜமாயிடும். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இதுக்கு மேல இந்த ஊர்ல நானும் ராகுலும் தனியா இருக்கிறது நல்லா இருக்காது. அதனால என்னையும் என் குழந்தையும் என் புருஷன்கிட்டயே கொண்டு